அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லெசனில் நம்ம பார்க்க போகிறது JLPT N4க்கு முன்னாடி JLPT N5க்கான கிராமர்னால் வந்து இதில் எல்லாமே வராது. பட் ஜஸ்ட் என்ன மாதிரியான மாஸ் ஃபார்ம் என்னென்ன டென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்க போகிறோம். JLPT N5ஓட வேர்ப் ஃபார்ம்ஸ் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு மாஸ் ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். மாஸ் ஃபார்ம் வந்துட்டு இது வந்து நான் உங்களுக்கு பெருசாக வந்துட்டு ரொம்ப கிராமர் பாயிண்ட்ஸ் இல்லை எக்ஸாம்பிள்ஸ் நிறையெல்லாம் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. இது தியரட்டிக்கலாக நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மாஸ் ஃபார்ம் ஓகே. இப்போ மாஸ் ஃபார்ம் வந்து நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ப்க்கு நான் எடுத்துக்கிறேன். ஒயோகி மாஸ் இது வந்து இந்த வேர்போட ஒயோகி மாஸ்னா டு ஸ்விம். ஓகே, டு ஸ்விம். ஸோ இதோட மாஸ் ஃபார்ம் இதுதான் ஒயோகி மாஸ். வித்தவுட் மாஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அது ஸ்டெர்ம்னு சொல்லுவாங்க. ஸ்டெர்ம். ஓகே. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஜாப்பனீஸில் வந்து வேர்ப்ஸ் எப்போவுமே வந்துட்டு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி வந்து சேஞ்ச் ஆகாது. வேர்ப்ஸ் ஆர் not affected by subject. verbs எப்போவுமே வந்து சப்ஜெக்டை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகாது. ஈவன் உங்களுக்கு நல்லா கிளியராக சொல்லணுன்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ஆனால் இங்கிலீஷில் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்குது, ப்ளூரலாக இருக்குது அப்படின்னா இப்போது ஷீ லைக்ஸ் அந்த மாதிரி இந்த சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா, சிங்குலர் அண்ட் ப்ளூரல் அதை பேஸ் பண்ணி சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஜாப்பனீஸில் கிடையாது. சிங்குலர் ஆர் ப்ளூரல் ஆர் வெதர் இட் இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆர் செகண்ட் பர்சன், the verb will not change. verb வந்து இதெல்லாம் சப்ஜெக்டோட இந்த சிங்குலராக இருந்தாலும் சரி, இல்லை ப்ளூரலாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் எதுவாக இருந்தாலும் verb வந்து சப்ஜெக்டை பேஸ் பண்ணி வந்து சேஞ்ச் ஆகாது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே. அப்புறம் இப்போ எவ்வளோ டென்ஸ் இருக்குது ஜாப்பனீஸில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிகாஸ் இது நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஒரு ஜாப்பனீஸில் வந்து மொத்தமே வந்து 2 டிவிஷன்ஸ் தான் இருக்குது. 2 டிவிஷன்ஸ் தான் இருக்குது டென்ஸில். ஓகே. 2 டிவிஷன்ஸ் ஆஃப் டைம் வந்துட்டு அதை நம்ம என்ன சொல்ல நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு தமிழ்லெல்லாம் 3 இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ்லேயுமே வந்து 3 தான் இருக்குது. நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அந்த மாதிரி 3 இருக்குது. இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி அப்படி தான் இருக்குது. ஆனால் ஜாப்பனீஸில் மட்டும் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து நான் பாஸ்ட், ப்ரெசன்ட் டென்ஸ்,
and future tense. ரெண்டாவது வந்து past. நான் பாஸ்ட்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து ஒரே டைப் ஆஃப் இது தான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் அதான் வரும், ஃப்யூச்சர் டென்ஸ்க்கும் அதே சேம் இது தான் வரும். ஓகே, பாஸ்ட் வந்து ஒரே ஒரு இது தான் மென்ஷன் பண்ணோம். ஓகே, இப்போ ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் டென்சஸ் வந்து சேம், அது நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எப்படி அதோட ஃபார்ம்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்ம ஒரு டேபிள் மாதிரி பார்த்துடலாம். ஓகே, அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ். அஃபர்மேட்டிவ்னா வந்து பாசிட்டிவாக இருக்கிறது, அதான். ஓகே, ஒரு சென்டென்ஸை வந்து பாசிட்டிவ் நோடில் முடிக்கிறது. நெகட்டிவ்னா ஒரு சென்டென்ஸை நெகட்டிவ் நோடில் முடிக்கிறது. ஓகே, இங்கே வந்து நான் பாஸ்ட், இங்கே வந்து பாஸ்ட் மட்டும்தான் இல்லை, ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து இதில் தான் வரும், நான் பாஸ்ட்டில் தான் வரும். ஓகே, இங்கே வந்து பாஸ்ட். இப்போது அஃபர்மேட்டிவ் நான் பாஸ்ட்டில் என்ன வரும்னு பார்த்தோன்னா மாஸ். நெகட்டிவ்ல மாசென். இங்கே மஷிதா. இங்கே மாசென் தேஷிதா. ஓகே, ஸோ இந்த டேபிள் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் இது வந்து மாஸ் ஃபார்ம், மாசென், மஷிதா, மாசென், தேஷிதா. இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி இது மாஸ், மாசென், மஷிதா, மாசென், தேஷிதா எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வேணால் நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, ஸோ ஓகே, இதில் இப்போது ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் சேம் தான், மாஸ் தான், மாசென் தான். நீங்கள் பாசிட்டிவில் சொல்லணுன்னா மாஸ், நெகட்டிவில் சொல்லணுன்னா மாசென். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. நீங்கள் அந்த சென்டென்ஸோட அந்த ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்ல வராங்க, என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போது எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். வதாஷி வா நிஹோன் ஏ இக்கிமாஸ். ஸோ இதில் வத்தாஷின்றது ஐ, நிஹோன் ஜப்பான். இது வந்து பார்ட்டிக்கல், வான்றது பார்ட்டிக்கல், ஏன்றதும் இட் இஸ் டிரெக்ஷன் பார்ட்டிக்கல். ஸோ பார்ட்டிகல்ஸ் செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம். நிஹோன் ஏ இக்கிமாஸ், இக்கிமாஸ் டு கோ. ஓகே, ஸோ வத்தாஷி வா நிஹோன் ஏ இக்கிமாஸ். ஸோ நான் வந்து ஜப்பானுக்கு போகிறேன். ஜப்பானுக்கு போகிறேன் அப்படிங்கிறது இப்போ ப்ரெசண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சராகவும் இருக்கலாம். எதுவாக, இந்த ரெண்டில் எதுவாக வேணால் இருக்கலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ப்ரெசண்ட், ஃப்யூச்சர் ரெண்டில் எதுவாக வேணால் இருக்கலாம். அது அந்த சென்டென்ஸ் ஸ்பீக்கர் பேசுகிறத பொறுத்து, ஸ்பீக்கர் வந்து இப்போது எங்கே இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து நீங்கள் இதை டிசைட் பண்ணிக்க முடியும். சம்டைம் வந்து கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வத்தாஷி வா, அஷிதா, நிஹோன் ஏ இக்கிமாஸ். அஷிதானா டுமாரோ, அஷிதானா டுமாரோ. இதே இடத்துல வந்து அஷிதாக்கு பதிலாக ராய் நென் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர், ராய் நென் நெக்ஸ்ட் இயர். ஓகே,
ஸோ இது மாதிரி ஃப்யூச்சரை மென்ஷன் பண்ணுற மாதிரியான கீவேர்ட்ஸ், இதெல்லாம் கீவேர்ட்ஸ் நம்ம டென்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. வதாஷிவா அஷிதா நிஹோனியே இக்கிமாஸ்னா ஐ வில் கோ டு ஜப்பான் டுமாரோ. ஓகே, ஸோ நான் வந்து ஜப்பானுக்கு நாளைக்கு போவேன் அப்படின்றது உங்களுக்கு இங்கே கிளியராக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் நிறைய லெசன்ஸ் ரீட் பண்ண நிறைய கான்வர்சேஷன்ஸ், பேராகிராஃப்ஸ் ரீட் பண்ண தான் வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் இதில் ஜாப்பனீஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் பாஸ்ட்னால் வந்து அதாவது ஒரே கிராமர் பேட்டர்ன் தான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் அதே தான், ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் அதே தான் இருக்குது, மாசன் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் வெதர் இது ப்ரெசண்ட்டாக இல்லை ஃப்யூச்சரா அப்படிங்கிறது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெசன்ஸ் ஒன்றுனா வந்து நீங்கள் ரீட் பண்ண சென்டென்சஸ் நிறைய ரீட் பண்ண தான் உங்களால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளைன் ஃபார்ம்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ப்ளைன் ஃபார்ம்னா முதல்ல என்னன்னு பார்க்கலாம். ப்ளைன் ஃபார்ம், ஓகே, ப்ளைன் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் பேசிக் ஃபார்ம் ஆஃப் ஜாப்பனீஸோட பேசிக் ஃபார்ம் இது. ஓகே, இதில் மொத்தம் 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று ரூட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நாய் ஃபார்ம். மூணாவது வந்து தா ஃபார்ம். நாலாவது வந்து நக்கத்தா ஃபார்ம். இதெல்லாம் ஏன் ஜாப்பனீஸில் எழுதாமல் உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷில் எழுதுறேன்னா, ஜஸ்ட்டு நான் தியரட்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாமே வந்து இந்த மாஸ் ஃபார்முக்கு பதிலாக கேஷுவலான சிச்சுவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேஷுவலான சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ளைன் ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக ப்ளைன் ஃபார்ம்ஸில் ஒரு சென்டென்ஸ் ப்ளைன் ஃபார்மில் வந்து எண்ட் ஆச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்து லெஸ் ஃபார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ மாஸ் ஃபார்ம்னால் வந்து அது ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். இப்போ இதுவே நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அவங்கக்கிட்ட பேசும்போது ப்ளைன் ஃபார்மில் பேசிக்கலாம். ஓகே, இப்போது இதில் டேபிள் நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, மாஸ் ஃபார்முக்கு அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், அதே மாதிரி இதுலேயும் டேபிள் பார்க்கலாம். அஃபர்மேட்டிவ்னால் அதான் பாசிட்டிவ், நெகட்டிவ், இதுலேயும் சேம் தான். நான் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட். ஓகே, ஸோ இதில் அஃபர்மேட்டிவில் அதாவது பாசிட்டிவில் என்ன வரும்னா ரூட் ஃபார்ம் இங்கே வரும். நெகட்டிவில் என்ன வரும்னா நாய் ஃபார்ம் வரும். பாஸ்ட் அஃபர்மேட்டிவில் என்ன வரும்னா தா ஃபார்ம் வரும். இங்கே வந்து நீங்கள் ஜாப்பனீஸ் தா போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பாஸ்ட் நெகட்டிவில் என்ன வரும்னா நக்கத்தா ஃபார்ம் வரும். நக்கத்தா ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதில் ஃபங்க்ஷனல் பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம N4 வந்து பார்க்குறது. இது வந்து N5 கிராமர். இதை வந்து நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ
இப்போ எக்ஸாம்பிள் இந்த 4 ஃபார்முக்கும் நான், பாஸ்ட், அஃபர்மேட்டிவ், ரூட் ஃபார்ம், நாய் ஃபார்ம், தா ஃபார்ம், நக்கத்தா ஃபார்ம், இது வந்து என்னென்னு நம்ம ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2-3 வேர்ப்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒயோகி மாஸ் பார்த்தோம் இல்லையா? ஒயோகி மாஸ், டு ஸ்விம், ஒயோ, அதோட ரூட் ஃபார்ம் வந்து ஒயோகு. ரூட் ஃபார்ம் எப்போவுமே வந்து ஊ சவுண்டில் தான் எண்ட் ஆகும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு வேர்ப்ஸில் வந்து மொத்தம் 3 குரூப்ஸ் இருக்குது. ஓகே, வேணால் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஓகே, அதை இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இதை ஊ சவுண்டில் எண்ட் ஆகும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊ எண்டிங், ஊ சவுண்டில் எண்ட் ஆகும். ஒயோகு, இங்கே இது எப்படி நாய் ஃபார்மில் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒயோக, ஒயோக நாய். ஓகே, இங்கே ஆ சவுண்ட் வந்துடுது, ஒயோக நாய். இங்கே ஆ சவுண்ட் வந்தது. ஓகே, இங்கே ஊ சவுண்டு, ஒயோகு ஊ சவுண்டிங்க. ஓகே, அங்கே ஆ சவுண்ட் வந்துடுது, அது கூட நாய் சேர்த்துக்கிறாங்க. நாய்னா பொதுவாக இல்லைன்னு அர்த்தம், நோ இல்லை அப்படின்றத அர்த்தம், ஒயோக நாய். இதுவே தா ஃபார்மில் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒயோய் தா, ஒயோய் தா. இதுவே நக்கத்தா ஃபார்ம், ஒயோக நக்கத்தா. இங்கே இந்த நாய் இருக்கு இல்லையா, அதில் ஈயை மட்டும் எடுத்துகிட்டு கத்தா போட்டால் நக்கத்தா ஃபார்ம். சரியா? இது ஆ எண்டிங் தான் வரும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கேயும் கா தான், இங்கேயும் கா தான். ஆனால் இங்கே நாயில் அந்த ஈயை மட்டும் எடுத்துட்டு கத்தா போட்டிங்கன்னா நக்கத்தா ஃபார்ம் வந்துடும். இந்த ஒயோய் தா, தா ஃபார்ம் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து ஈ சவுண்ட் வருது, ஒயோய், இங்கே தா. ஓகே, இங்கே ஏன் வந்து இது வந்து தா வந்து ஏன் போடுறோன்னா, ஓகே, இப்போது வரைக்கும் நம்ம வந்து மாஸ் ஃபார்ம் என்னென்ன டென்ஸ் இருக்குது, அதே மாதிரி ப்ளைன் ஃபார்ம்ஸ்லேயும் என்னென்ன டென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். பட் இதெல்லாம் வந்து இப்போ இங்கே நம்ம ஒயோய் தா, இந்த ஈ சவுண்ட் வருது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் ஒரு இதுக்குமே வந்து எப்படி இது சேஞ்ச் ஆகும் அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணினா, ஜாப்பனீஸில் வந்து வேர்ப்ஸில் வந்து மொத்தம் 3 குரூப் இருக்குது. ஓகே, ஸோ 3 குரூப் இருக்குது. இந்த 3 குரூப்பை பொறுத்து தான் வந்துட்டு ஒரு குரூப்புக்குமே வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்கும், அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த நாய் ஃபார்ம், தா ஃபார்ம், நக்கத்தா ஃபார்ம் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படி முதல்ல நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 வேர்ப்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். நான் இதெல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவை போட்டேன்னா ரொம்ப லெங்க்த்தாக போகும். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். முதல்ல நம்ம இந்த 3 குரூப்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷனாக அது ஒரு குரூப்லேயும் வந்து நாய் ஃபார்முக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது, தா ஃபார்ம் எப்படி சேஞ்ச் ஆகுது, நக்கத்தா எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத செப்பரேட் வீடியோவில் நான் போடுறேன். ஓகே ஓகே, தேங்க்ஸ் டு ஆல், டேக் கேர் அண்ட் பை.